4 ஆண்டு திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குதுன்னு திமுககாரங்க கொண்டாடுறாங்க. முதலமைச்சரும் அதை சொல்றாரு. சரி, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், இன்னும் நிறைவேற்றாத வாக்குறுதி இருக்கு, நிறைவேற்றிடுவோம் அப்படிலாம் சொல்றாரு. அடுத்த ஆட்சியும் நாங்க தான் அப்படிலாம் சொல்றாரு. இவரு எடப்பாடி பழனிசாமி இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ஆட்சி சரியில்லை பேசினா திமுகவுக்கு சப்போர்ட்டாக போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நியாயமாக தானே பேசணும். 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தோ? இதே தெய்வமாக அம்மாவை நினச்சி அந்த ஊட்டிக்கு கோத்தகிரிக்கு போய் கொடநாடுக்கு போனோமே, தொட்டு கும்பிட்டு தானே உள்ளே போவோம். அங்கே அவ்வளோ பெரிய கொலை நடந்தது. அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த நீங்களோ உள்துறை அமைச்சரும் அங்கே போனீங்களா? ஹோம் மினிஸ்டர் உங்கள் கையில் தானே இருந்தது. விசிட் பண்ணியிருப்பீங்களா நீங்கள்லாம்? அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்ததா? அப்பா புள்ள 2 பேர்த்தையும் ஒரே ஜெயிலில் போட்டு ஒரு மொபைலுக்காக கொன்னீங்களே சாத்தான்குளத்தில். அப்போ நல்லா இருந்ததாம்மா சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கை பற்றி இவருக்கு என்ன சார் யோகியது இருக்குது பேசுகிறதுக்கு? அந்த 13 பேரை சுட்டப்போ கூட ஒரு பர்த்டே கொண்டாடினவர் தான் அவர். இப்போ மறுபடியும் அங்கே தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆக இந்த ஆளுக்கு அதெல்லாம் சார், இந்த அரசு திமுக அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட யாருக்கு வேண்டுமானாலும் தகுதி இருக்கிறது, எக்ஸப்ட் எடப்பாடி பழனிசாமி. யார் வேணாலும் பேசலாம் இந்த அரசு இந்த தவறை செய்து தப்புன்னு சொல்லி. பழனிசாமிக்கு அதை பேசுகிற யோகியதெல்லாம் கிடையாது. நீ பண்ண தப்ப உன்னுடைய முதுகை நீ திரும்பிப்பார், என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணன்னு தெரியும். ஆகவே 4 வருஷத்தை அவங்க முடிச்சிட்டாங்கன்னாங்க. என்னென்ன நடைமுறைக்கு வரவில்லை, செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லு. அதில் இப்போ என்ன இந்த 4 வருஷத்தில் நான் அப்செட்டாக இருக்கிறது இந்த ஆட்சி மேலே. நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக அரசு சொன்னதை செய்யவில்லை. என்ன எலெக்ஷன் நேரத்தில் 3/4 மணி நேரம் பேசினார் முதல்வர். கொடநாடு கொலையாளிகளை நாங்கள் கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்லுவோம், அந்த அரசு செய்யலை, ஏமாத்திடுச்சு. ஆகவே யார் அந்த அம்மையார் இப்படி தான் சொன்னார், அம்மையாருடைய பங்களாவில் கொலை நடத்தினார்கள் என்பதை ஊரறிய கொண்டு வருவோம்னார். 4 வருஷம் முடிஞ்சிச்சு, வரல. அம்மா சாவுக்கு யார் காரணம் கண்டுபிடிப்போம் சொல்லுவோம்னார். 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஆறுமுகசாமி கமிஷன் வந்துடுச்சு, ப்ராசிக்யூட் பண்ண சொல்லிட்டார். கோர்ட்டில் அது ஏதோ ஒரு ஆள் ஸ்டே வாங்கி இப்படி நிறுத்தியிருக்காங்க. விடக்கூடாது. அந்த அரசு அதை நிறைவேற்றணுங்க, அது வேணும்.